ஹலோ எவ்ரிவன், மார்னிங் ரொட்டீன் மினி விலாகாக இருக்கும். எவ்ரிடே இந்த பால் குக்கரில் தான் நான் பால் காய்ச்சுவேன். ஸோ அப்போ தான் பால் பொங்கும் அப்படின்னு பயமே இருக்கு. ரைஸ் குக்கர் மாதிரியே இந்த குக்கர்லேயும் விசில் வரும், பால் பொங்காது. ஸோ பால் பொங்கிடுச்சுன்னா ஃபுல் ஸ்டவ்வே க்ளீன் பண்ணிட்டு உட்காரணும். அது ஒரு பெரிய வேலை. பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு டிஃபன் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். வெஜிடபிள் எல்லாமே ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுடுவேன். ஸோ காய்க்கிறதுக்குள்ளே நைட் வாஷ் பண்ணியிருந்தா பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டேன்னா பாதி வேலை கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உப்பு போட்டு ரைஸ் எல்லாமே அதில் போட்டு சுடு தண்ணியில் எதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் போடணுன்னா ரைஸ் வந்து உதிரா நல்லா உடையாமல் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுடுவேன். ஸோ கொஞ்சம் ரைஸ் வந்து இன்னும் வேகணும் அப்படின்னு இருக்கும்போது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா ரைஸ் நல்லா உதிரா ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் போய் நல்லா அந்த வெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டேன். நல்லா மழை வர மாதிரி இருந்தது, அந்த வெதர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் பால்கனியில் போய் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்குள்ளார ரைஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பசங்க 2 பேருக்கும் காலையில் என்ன டிஃபன் பண்ணுறேன் அந்த டிஃபன்னே நான் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் அதிக ரைஸ் ஐட்டம் தான் நிறைய பண்ணுறது. ஸோ மத்தியானம் சாப்பிடணும் இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸ் கூட இன்றைக்கி எக் வச்சுருக்கேன். ஸோ 10 மணிக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம், அந்த ஸ்நாக்ஸ் டைம் ஃப்ரூட்ஸ் மில்லட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன். இன்றைக்கி ஆரஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். 5 மணிக்கு காலையில் எத்திரிச்சா மட்டும்தான் இவ்வளோ வேலையும் காலையில் சீக்கிரமாக செய்ய முடியும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டோன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். ஸோ நான் வந்து எனக்கு கூலாக டிஃபன் பண்ணிவிட்டு பசங்களுக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கல அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா டென்ஷன்லேயே அந்த நாள் ஃபுல்லாக ஓடிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக 2 சின்னதாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறதுன்னு வேண்டாம், கொஞ்சம் லேசாக அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே பாதி வெந்திருக்கிற வெஜிடேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நான் வந்து வெஜிடேபிள் பீன்ஸ் அண்ட் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சோயா சாஸு, டேஸ்ட்டுக்கு உப்பு, இவ்வளோ தான் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிடுவேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு எக் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு வச்சுருக்கேன். 2 லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு பட் ஸ்கூலுக்கு கிளம்பி போனவர் மட்டும் ஒருத்தர், ரித்விக் வந்து போகல, ஏன்னா அவனுக்கு மேட்ச் இருந்தது. ஸோ அதனால தான் லீவ் போட்டுட்டாங்க. சார் லஞ்ச் பாக்ஸு 2 வாட்டர் பாட்டில், ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் டவல், இவ்வளோ தான் எப்போவுமே பேக் பண்ணுவேன். சம்டைம் ஃப்ரூட் சாப்பிட முடியலன்னா ஃப்ரூட் ஜூஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு கொடுத்துருவேன். இந்த மார்னிங் மினி vlog பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.